இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கிற ஸ்பை ஃபேமிலி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, இந்த படத்தை தியேட்டர்ல போய் நீங்க பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து நான் கேனன் தான், கேனன் கிடையாது. அதாவது எந்த விதத்திலையும் மெயின் ஸ்டோரியை வந்து இந்த கதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சென்பாய். மோஸ்ட்லி ஸ்பை ஃபேமிலி அனிமே பார்த்தவங்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி ஸ்பை ஃபேமிலி சீரிஸை பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஒஸ்தானியா வெஸ்டர்லஸ்ன்னு சொல்லி 2 கண்ட்ரி இருக்கு. ஸோ இந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் எந்த வித வாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒஸ்தானியாவில் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனான டெஸ்மண்ட் டானவனை ஸ்பை பண்றதுக்காக வெஸ்தாலியா அவங்களோட டாப் ஸ்பை ஏஜென்ட்டான ட்வைலைட்டை வந்து அனுப்புறாங்க. லாய்ட் ஃபோர்ஜர் அப்படின்ற ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, டெஸ்மண்ட் டானவனுக்கு செக்யூரிட்டி ரொம்ப அதிகம், ஸ்பை பண்றது ஈஸி இல்லை, ஏன்னா அவர் வெளியே வர மாட்டாரு. ஸோ அவரை மீட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் லாய்ட் ஃபோர்ஜர் ஒரு ஃபேக்கான ஃபேமிலி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒரு மேரேஜ் ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை ஒன்று ரெடி பண்ணி அந்த குழந்தைய டெஸ்மண்ட் டானவன் படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விட்டு இந்த 2 பசங்களும் ஃப்ரெண்ட் ஆகி அதன் மூலியமா 2 ஃபேமிலியும் ஃப்ரெண்ட் ஆகி அப்படிதான் டானவன் கூட க்ளோஸ் ஆக முடியும் பிளான் பண்ணி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் ஆனியான்ற ஒரு சின்ன பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா லாய்டுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஆனியாக்கு மைண்ட் ரீடிங் பவர்ஸ் இருக்கு. ஸோ இவர் ஒரு ஸ்பைன்றது ஆனியாக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும். இதுக்கு அப்புறம் யோர்ன்ற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. யோர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் அசாசின். அது வந்து லாய்டுக்கு தெரியாது, ஆனா ஆனியாக்கு தெரியும். ஸோ லாய்டு ஒரு ஸ்பைன்றதும் யோர் ஒரு அசாஸ்ன்றதும் ஆனியாக்கு தெரியும். ஆனால் ஆனியாக்கு மைண்ட் ரீடிங் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் தெரியாது. அண்ட் இவங்க 2 பேரோட சீக்ரெட் ஐடென்டிட்டி ஒருத்தருக்கு தெரியாது. ஸோ இப்படி 3 பேரும் தங்களோட சீக்ரெட்டை பாதுகாத்துக்கிட்டு லாய்டு இந்த மிஷனை முடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த ஸ்பை ஃபேமிலி சீரிஸ். அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த மிஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, சடனா ஒரு நாள் லாய்டை கூப்பிட்டு இந்த மிஷன்ல இருந்து உன்னை விலக்கி ரீஅசைன் பண்ணி வேற ஒரு மிஷன்ல போட போறோம், இந்த மிஷன்ல நீ இனிமே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லும்போது, இந்த மிஷனை கண்டினியூ பண்ணி ஆகணும்னா மிஷன்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி ஆகணும். ஸோ அதனால ஆனியாவோட ஸ்கூல்ல அடுத்து நடக்க போற ஒரு குக்கிங் காம்படிஷன்ல ஆனியாவை வின் பண்ண வச்சு ஒரு ஸ்டெல்லா ஸ்டாரை வாங்கிட்டா மிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிடலாம், மிஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நடக்க போற குக்கிங் காம்படிஷனோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்து சீஃப் கெஸ்டோட ஃபேவரட் டிஷ்னு கண்டுபிடிச்சு அந்த டிஷ் எங்க செய்யறாங்க, எப்படி பண்றது அப்படின்றத கத்துக்கிறதுக்காக ஃபோர்ஜர் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ட்ரிப் ஒன்று போறாங்க. ஆனா அந்த ட்ரிப்ல மிலிட்டரியோட ஒரு ப்ராப்ளம்ல இன்வால்வ் ஆகிடுறாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம், ஃபோர்ஜர் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, இந்த மிஷன் கண்டினியூ ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த கோட் ஒயிட் மூவி. ப்ரீவியஸ் அனிமே படங்களுக்கு இருந்த கூட்டம் இந்த படத்துக்கு இல்ல. பாதி தியேட்டர் எம்டியா தான் இருந்துச்சு. எனக்கு அப்பவே புரிஞ்சுது, ஒன்னு இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஹைப் இல்லாம இருந்திருக்கலாம், இல்லைனா ஸ்பை ஃபேமிலி சீரீஸே நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மூவி வாஸ் குட் பட் நாட் கிரேட். யூஸ்வலா தியேட்டர்ல போய் நம்ம ஒரு அனிமே படம் பார்க்கும்போது அதுல ஹை மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது படத்துக்குன்னு இல்லாம அந்த ஸ்டோரியோட செட்டப்லயே டிஃபால்ட்டா அந்த ஹை மொமெண்ட்ஸ் இருக்கும். அதை படத்துல நல்லா எலிவேட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அது இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பாருங்க, ஒன் பீஸ் ரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரா ஹாட்ஸை தாண்டி ஷாங்ஸோட என்ட்ரிக்காகவே தான் முக்காசி பேர் தியேட்டர்ல போய் படத்தை பார்த்தோம். அண்ட் அதுக்கு தீனி போடுற மாதிரி நிறைய ஃபேன் சர்வீஸ் மொமெண்ட்ஸ் படத்துல இருந்துச்சு, தியேட்டர் ஒர்த்தியா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்லாம் டங்க் பாத்தீங்கன்னா சாக்குராகி பண்ற முக்காவாசி சேட்டை எல்லாமே ஹை மொமெண்ட்ஸ் தான். ஈவன் லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன ஹைக்யூ படத்துல கூட ஹை மொமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்பை ஃபேமிலி மூவி அந்த அளவுக்கு அட்ரினலின் பம்ப் பண்ற படம் கிடையாது. ஏன்னா அந்த கதையோட நேச்சரே அப்படி கிடையாது. இது முழுக்க முழுக்க டோபமைன் அண்ட் செரோட்டோனின் சுரக்க வைக்கிற மாதிரியான ஒரு கதை. அதாவது ஃபீல் கூட நம்மள ஃபீல் பண்ண வச்சு ஹோல்சமா கொண்டு போறதுல தான் அந்த கதை மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த மூவி பார்க்க போறீங்கன்னா ஒரு ஃபீல் குட் படம் பார்க்குற மைண்ட் செட்லயே போனீங்கன்னா படம் நல்லா ஒர்க் ஆகும். மெயின் கேரக்டர்ஸான லாய்ட் அண்ட் யோர் ஃபோர்ஜர் 2 பேருக்குமே ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் சீரீஸ்ல காட்டினதை விட இதுல இன்னுமே கிரியேட்டிவா விஷுவலைசேஷன்ஸ்லாம் இன்னுமே புதுசா காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஃபைட்ஸ்க்கும் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிக்க வேணாம். படத்தோட பெரிய பிளஸே இந்த அனிமேஷன் தான். சீரீஸ்ல நம்ம பார்த்த அனிமேஷனை விட இந்த மூவில பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. படம் அடி வாங்குறதே ஸ்டோரி சைட்ல தான். ஸ்பை ஃபேமிலி மெயின் சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின் கான்ஃபிளிக்ட் ஒன்று போகும், இல்ல மெயின் ஒரு கோல் ஒன்று இருக்கும். அதை அட்டைன் பண்ற இல்ல அந்த கான்ஃபிளிக்ட்டை ரிசால்வ் பண்ற முயற்சியில சப் கான்ஃபிளிக்ட் மாதிரி தனித்தனியா இண்டிவிஜுவலா 3 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும். இந்த ஃப்ளோல ஒருத்தரோட கதையும் இன்டர்டர்ன் ஆகி இன்னொரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகி அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வந்து இந்த படத்துல மேஜரா மிஸ் ஆகுது. சோ ஒரு பிரமாதமான அனிமேஷனோட பிளாட் எதுவும் எதிர்பார்க்காம 2 மணி நேரத்துக்கு ஃபீல் குட்டா ஏதாவது பார்க்கணும், இல்ல ஹோல்சமான ஃபீலிங்கோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த படம் தியேட்டர்ல மஸ்ட் வாட்ச் அப்படின்னு கேட்டா சொல்றது கஷ்டம். நீங்க ஸ்பை ஃபேமிலி சீரிஸ்க்கு ஃபேனா இருக்கீங்க, இல்ல ரெகுலரா அனிமே படங்கள் தியேட்டர்ல மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்துல இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். அப்படி இல்லாம ஜஸ்ட் ஒரு கேஷுவல் வாட்சர் தான் நீங்க ஓடிடிலையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் யா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் மூவி. இது மாதிரி ரெகுலரான அனிமே சீரிஸ் அண்ட் மூவிக்கான ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் பார்க்கணும்னா தமிழ் சென்பாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.